இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எதுவுமே போன்ல ஒழுங்காவே சொல்ல மாட்டேங்கிற. நான் அங்க உன் முன்னாடி நின்னு என்ன விஷயம்ன்றத நேரடியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாய். ஹலோ ஹலோ. என்னையே அடிக்கிறியா? உன்ன அடி, உனக்கு என்ன பைத்தியமா இல்ல பேய் ஏதாவது பிடிச்சிருச்சா? எதுக்கு என்ன இப்படி அடிக்கிற? உன்னை அடிக்கணுமா இல்ல கொல்லட்டுமா? என்னடி பண்ற? கொஞ்சம் இரு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிய. ககனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி அவரை பிளாக்மெயில் பண்றியா? ஆமா, நான் மாமாவை காதலிக்கிறேன். யாரு உனக்கு மாமா? மாமான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி அப்படியே பேந்துரும். நீ அவரை காதலிக்க கூடாது. கூடாது சொன்னது புரிஞ்சுதா? பூமி, என்ன சார் இப்படி கூப்பிடுறீங்க? அப்புறம் நீங்க என்ன மேடம், ஏதோ புதுசா என்ன சார் நல்லா கூப்பிடுறீங்க? நீ என்ன எப்பவும் வளர்ந்து கேட்டவரேன்னு தானே கூப்பிடுவ. எங்க ஒரு வாட்டி கூப்பிடு பாப்போம். அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் நல்லா இருக்காது தைத்தக்க மேடம்? நீங்க அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும். எங்க கூப்பிடுங்க பாப்போம். சரி, சாப்பிட வாங்க வளர்ந்து கெட்டவரே. நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பனா தைத்தக்கா மேடம்? எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குங்க. நீங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? அது நீங்க ஊட்டி விட்டு நான் சாப்பிடுறத உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாங்கங்க. இது என்ன புதுசா? ஆண்டின்னு கூப்பிட வேண்டிய எங்க அம்மாவை அம்மா, பூரிய, தங்கச்சின்னு எல்லாம் சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? அத நான் உன்கிட்ட கேட்கணும்டா. என்னாச்சுடா உனக்கு? அவளுக்கு எதுக்கு நீ ஊட்டி விடுற? நீ எப்போ வந்த? அப்ப இருந்து நான் தான் உங்க முன்னாடி இருக்கேன் சார். அப்போ பூமி இங்க வரலையா? எதுக்கு என்ன அப்படி கூப்பிடுறீங்கன்னு முன்னாடியே நான் அதை தானே உங்ககிட்ட கேட்டேன். அது வந்து பூமின்னு நினைச்சேன். சாரி. அந்த கிருஷ்ண பிரசாத் கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அத நான் இப்ப எனக்கு சாதகமா மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த சோபா சந்திரா உன் உடம்புக்குள்ள வரணும். நாளைக்கு என் பொண்ணுடைய பர்த்டே, அதுவுமா
இந்த மொத்த சொத்தையும் எழுதி வைக்க சொல்லி நீ ஆ அதான் உனக்குள்ள இருக்கிற அந்த சோபா சந்திரா சொல்லணும். இந்த மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேர்ல எழுதும் போது உள்ளுக்குள்ளேயே நீ சொல்ல முடியாம அழுது சாகணும். பெருசா கனவு காணணும், அத உண்மையாக்க பார்க்கணும்னு பெரிய பெரிய மனுஷங்கள நிறைய சொல்லிருக்காங்க தான். ஆனா நான் உனக்கு ஒரு தெளிவான சஜஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்ட கனவு கண்ணீர் துளி மாதிரி கரைஞ்சு போயிடாம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் கிருஷ்ண பிரசாத் மாமா கிட்ட பேசினதை மட்டும்தான் நீ கேட்ட விஷயத்த அப்படியே போய் சொல்லிட்டா, ஐயோ அபூர்வா அப்படின்னு சொல்லி என்ன சந்தேக பார்வையோட பாக்குறதுக்கு இங்க யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க மம்மி. நான் சொல்றதையும் அவங்க கேட்பாங்கல்ல. நீ சொல்றது எல்லாமே பொய்யணும், உன்ன மாதிரியே நானும் பேசி நானும் அவங்கள குழப்பலாம்ல. நல்லா இருக்குடி. உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அப்படி நீ பேசும்போது நான் சொல்றது பொய்யே இல்லைங்கிற மாதிரி என்ன பண்ணுவேன்னா, இதோ இந்த வீடியோ காட்டி நிரூபிப்பேன். அன்னைக்கு நான் சோபா சந்திரா மாதிரி நடிச்சேன். மறுபடியும் இன்னைக்கும் அதே மாதிரியே நடிச்சு நாட்டியாலயத்தை கட்ட சொல்லி ஸ்ரீ 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 சரத் சந்திராவுக்கே சொல்லுவேன். இப்ப சொல்லு. என்ன மம்மி இதெல்லாம் சொல்லு. அவர் உயிருக்கு உயிரா காதலிச்ச சோபா சந்திராவோட பெயரை சொல்லி அவரை யாராவது முட்டாளாக்க நினைச்சா மட்டும் சுத்தமா தாங்கிக்கவே முடியாது. சோ உன்னை அடிச்சு அடிச்சு வெளியில துரத்திடுவாரு. நீ இனிமே இங்க இருக்கணும்னு நினைச்சா நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஒருவேளை வேண்டான்னு நினைச்சா வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கணும். என்னடா பண்ண போற? நான் தான் உங்க பொண்ணுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நீ இங்க இருக்க போறியா? இல்லனா என் அப்பா பார்வையில நான் ஒரு துரோகி மாதிரி தெரிஞ்சிடக் கூடாதுன்னு வீட்டை விட்டு போக போறியா? Now the ball is in your court. நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ.